திருநெல்வேலி மாவட்டம் சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் தமிழக அரசின் இளம் விஞ்ஞானி திட்டத்தின் மூலம் 15 நாட்கள் பயிற்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 80 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இளம் விஞ்ஞானியாக எந்த பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். இப்ப இந்த திட்டத்தினுடைய முதலாவது நோக்கம் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த அமைப்பு தான் எங்களுக்கு இதை நடத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெயின் நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் அனைத்து மாணவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, குறைவா படிச்சா போதும், ஒரு சிம்பிளா ஒரு டிகிரி படிச்சுட்டு உடனே நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கான். அப்ப அந்த மாணவருடைய தரம் எங்க போகுது அப்படின்னா, ஒன்று ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க அல்லது காமர்ஸ் ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கக்கூடிய சயின்ஸுக்கு போறாங்க. இப்போ உதாரணமா ஒரு பையன் பிஇ எம்இ படிச்சக்கூடிய ஒரு பையன் அவன் இன்ஜினியரிங் சைடு போகாம குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதுறான். இப்போ இதை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வருங்காலத்துல சயின்ஸ் அப்படிங்கக்கூடியது இல்லாம போயிடும். இப்போ பேசிக் சயின்ஸா இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நலுவடைஞ்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா கண்டுபிடிப்புகள் குறைஞ்சிரும். இந்தியா ஒரு வல்லரசு நாடா வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முயற்சி பண்றோம். வல்லரசு நாடா வரணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நம்ம முன்னோடியா இருக்கணும். ஆனா இப்போ உள்ள இருக்கக்கூடிய இந்த மாணவருடைய நிலைமை இப்படி போச்சு அப்படின்னா நம்ம வல்லரசு இப்படி ஆக முடியும். அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இதை மாதிரி ஒரு அமைப்பை இன்ஸ்பயர் பண்றாங்க. அதுக்காக முதல்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றியை சொல்லணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் அந்த இன்ஸ்பயர் நான் சொன்ன டிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க நடத்துறாங்க. இது த்ரூ அவுட் இந்தியால இருந்து அவங்க நடத்துறாங்க. இப்ப இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இவங்க காலாண்டு அரையாண்டு தேர்வுல 90 விழுக்காடுக்கு மேல எடுத்து பயன்களா இருக்கணும். அவங்க அறிவியல்ல நல்ல ஆர்வம் உள்ள மாணவர்களை மட்டும் நீங்க எடுங்கன்னு சொல்றாங்க. அறிவியல்ல அவங்களுக்கு நல்ல 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 மோட்டிவேஷன் ஸ்கில்லா இருக்கணும், புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய மாணவரை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு ஃபார்மட் மாதிரி ரெடி பண்ணி ஒவ்வொரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு நாங்க அனுப்புறோம். அதுல ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் 2 மாணவர்களை சூஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப பாய்ஸ் ஸ்கூல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 2 பாய்ஸ் மட்டும் எடுக்க சொல்றாங்க, மேல் ஸ்டூடெண்ட் மட்டும் எடுக்க சொல்றாங்க, ஆண்கள் மட்டும். உமன் படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்கூலா இருந்துச்சு அப்படின்னா 2 கேர்ள்ஸ் மட்டும் எடுக்க சொல்றாங்க. இதே கோஎஜுகேஷனா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாணவன் ஒரு மாணவின்னு எடுக்க சொல்றாங்க. இதுல அவனுடைய மார்க்கு பிளஸ் அவனுடைய அதிகமான அந்த விஞ்ஞான திறன், அறிவியல் திறனை வச்சு எடுக்க சொல்றாங்க. இப்ப இதுல மொத்தத்திலே 40+40 ஆண்கள் 40 பெண்கள் எடுக்க சொல்றாங்க. இந்த 40 ஆண்கள் 40 பெண்கள்ல அதிகமான அளவு வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரூட்னை பண்ணி எடுக்க சொல்றாங்க. இப்ப 150 எனக்கு அப்ளிகேஷன் 120 அப்ளிகேஷன் வந்துச்சு. அதை நான் 80 பேரை செலக்ட் பண்ணோம். இதுல எங்களுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில இருந்து அந்த மாணவர்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில நாங்க அதை ஃபில்டர் பண்ணி 120 இருந்ததை நாங்க 80 ஃபில்டர் பண்ணோம். இதே மாதிரி அந்த இன்ஸ்பயர் அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 200 இருந்து 300 அப்ளிகேஷன் வரும். அந்த 300 அப்ளிகேஷன்ல நம்ம மினிமம் ஒரு 80 ஸ்டூடெண்ட் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த 80 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்றது அவனுடைய மதிப்பெண்கள் பிளஸ் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு எடுக்க முடியும். இது மூலியமா தான் நாங்கள் இதை சூஸ் பண்றோம் அந்த மாணவர்கள்.